வெயில் கொளுத்தும் மதிய வேளையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் தேமுதிக கோரிக்கை மனு அளித்துள்ளது. இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் தேமுதிக சார்பில் அதன் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வி. டி. பாலாஜி புகார் கொடுத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை வெயில் நேரத்தில் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் மக்களுக்கு அடிப்படை வசதி எதையும் செய்து கொடுக்காமல் மதிய வேளையில் அதிமுக பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் தேமுதிக வழக்கறிஞர் ஜி. எஸ். மணி அளித்துள்ள மனுவில், தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பொதுமக்கள் வெயிலின் கொடுமையாலும் கூட்ட நெரிசலிலும் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமை ஆணையமானது இதுபோன்ற ஒரு பாதுகாப்பற்ற, அதாவது வெட்ட வெளியில் வெயிலில் மக்களை காக்க வைத்து செய்யக்கூடிய ஜெயலலிதா அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை தடை விதிக்க வேண்டும், அனுமதிக்க கூடாது என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.